ஹாய் ஆல், இட்ஸ் மண்டே மார்னிங். டே ஒரு 7:15 போல தான் ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்ததே லேட்டு. ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு தம்பிக்கு காம்ப்ளான் போட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு குட்டி தோசை நெய் ஊற்றி கொடுத்துட்டேன். சட்னி சாம்பார் எதுவுமே இல்லை. அவர் அப்படியே ப்ளைனாக சாப்பிட்ருவார் குட்டி தோசைனாலே. குட்டி தோசை ஊற்றி கொடுத்து சமத்தா அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவனுக்கு இன்றைக்கி அவரோட ஸ்நாக்ஸ் வந்து ஃபேவரெட்டு மினி ஆனியன் முறுக்கு. அம்மா எப்பயுமே இது வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க வீட்டுக்கு போனாலே. அந்த மினி ஆனியன் முறுக்கோட அவரோட ஸ்நாக்ஸ் பேக் எடுத்துகிட்டு சமத்தா அழகாக ஸ்கூலுக்கு ஆன் டைமுக்கு போயிட்டார். மதியம் ஒரு 12 மணி போலலாம் ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு புளி ஊற போட்டிருந்தேன். புளி ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அது கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். ரசப்பொடிக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளி வந்து நல்லா சூடு ஆறி இருக்கும். அது கூட இந்த கொரப்பாக அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் சும்மா ஒரு 4லேருந்து 5 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு தோல் உரித்த பூண்டு ஒரு 10 பல்லு போல் பூண்டு தோல் உரித்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு எப்பயும் போல் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஒரு காஞ்ச மிளகாய் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நான் காஞ்ச மிளகாய் போடலை. கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். சூப்பரான ரசம் ரெடி. இந்த ரசம் வந்து நம்ம சளி பிடிச்சிருக்க டைமில் சாப்பிட்டா நல்லா கேட்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.